கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2020ஆம் ஆண்டின் 5வது மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே. எல்லா விதமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவரே, கடந்து போன மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத நல்ல சாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். எத்தனையோ துன்பமான வேளையிலும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் எங்களுக்கு வேண்டிய பலனை தரும்படியாக, எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆராதனை முழுவதையும் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், அன்பு நிறைந்த பிதாவே. ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 32வது பாடலை பாடுவோம். தூயா தூயா தூயா. கீதங்களும் கீர்த்தனைகளும் 32வது பாடல்.
வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, பாவங்களை அறிக்கையிடுவது நமக்கு அநேக நன்மைகளை கொண்டு வரும். பாவம் செய்கிற ஆத்மா அது ஒன்றுக்கும் உதவாததாக இருக்கிறது. ஆண்டவரே, கடந்து போன மாதங்களிலே நாட்களிலே உமக்கு விரோதமாக பாவங்களை செய்திருந்தால் என்னை மன்னியும், நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி சுத்தமுள்ள பிள்ளைகளாக பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு இறைவனை நோக்கி பார்த்து, இறைவனே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அமைதியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். பாவங்களை அறிக்கை செய்ய வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும் என்கிற பாடலை நாம் யாவரும் கண்களை மூடி இறைவனை நோக்கி நாம் சேர்ந்து பாடுவோம். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனிலே சுதினம் வாழ வேண்டும், எனிலே சுதினம் வாழ வேண்டும். நான் என்னும் மானவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன், பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். நான் என்னும் ஆணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன், பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன், இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனிலே சுதினம் வாழ வேண்டும். மற்றவர்கள் மனமகிழ மன்னவனே நீ மரித்தாய், மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். மற்றவர்கள் மனமகிழ மன்னவனே நீ மரித்தாய், மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன், இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனிலே சுதினம் வாழ வேண்டும்.
உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைபட்டு மறுமனது மறுக்குதையா. உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைபட்டு மறுமனது மறுக்குதையா. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே, இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனிலே சுதினம் வாழ வேண்டும், இனிலே சுதினம் வாழ வேண்டும். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்று சொல்லி நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. ஒரு சுத்தமுள்ள பரிசுத்தமான மனுஷனாக மனுஷியாக இருக்கிறேன் என்று சொல்லி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வண்ணமாக யாவரும் சேர்ந்து என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் என்கிற பாடலை யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. ஓடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நந்தாய் மகிழ் கொண்டாடுவோம். ஓடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நந்தாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்துவின் பாவத்தை எல்லாம்
மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அதில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 20. சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வண்ணமாக யாவரும் பாடல் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வாழும் செய்தாலும் ஒப்பி சர்வ வல்லவராய் மிகமருளாம் தந்தையாம் எம்பீரானை நம்புகிறேன். அவர் ஒரு பேராமைந்தனுமாய் ஆதி முதலங்கத்தனுமாய் தவறிலேசு கிறிஸ்துவையும் சந்ததமேயான் நம்புகிறேன்.
பரிசுத்தாவி அருளனமாய் படிமேல் கண்ணி மறிடமாய் உருவாய் நரராதாரமாய் குறித்தாரெனவும் நம்புகிறேன். பொந்து பிலாத்து 14 புகழொரு பாடுகளை ஏற்று முந்தும் சிலுவை அறையுண்டு உயிர் விட்டாரென நம்புகிறேன். இறந்து அடங்கி பாதாளம் இறங்கி 3ஆம் தினமதிலே இறந்தோரிடம் நின்றே உயிரோ எழுந்தார் எனவும் நம்புகிறேன். சந்தர மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்லவரனான எந்த நம்பல பாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரே மரித்தோரே உத்தம நியாய தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்புள்ளதெனவோ மரித்தோருயிரோடெனவோ ஓவானித்ய ஜீவனுமே உள்ளதெனவும் யான் நம்புகிறேன். சுவாமி ஆமே சுவாமி ஆமே சுவாமி ஆமே. உட்காருவோம். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலும் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் என்பது வாசிக்க வேண்டிய வேத பாகம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2020ஆம் ஆண்டின் மே மாதத்தை காண்பதற்கு கொடுத்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பேசப் போகிறார் என்று சொல்லி ஆர்வத்தோடு காத்திருப்போம். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இந்த மாதத்திலும் அநேக நன்மைகள் உண்டாக
ஆண்டவர் நல்ல ஒரு தீர்க்காயலை யாவரும் கொடுத்து நம்மை வழிநடத்தப் போகிறார். யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெரிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா, அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் உம் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. எப்போதும் உம் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. எங்களை நேசிக்கிற தகப்பனே, எங்களோடு நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தில் மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தர்மியான 2020 ஆண்டிலும் 4 மாதத்தை சிறப்பாக வழிநடத்த ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையை கொடுத்து இந்த 5வது மாதத்தை காண நல்ல ஒரு பலனை தந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்கள் நாம் எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுவதும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். எல்லாரும் வீடுகளிலே அடைபட்ட பிள்ளைகளாக சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாமல் எல்லாரும் வீடுகளுக்குள்ளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேகமாக கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழலிலும் ஒரு புதிய மாதத்தை காண்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையை கொடுத்து நம்மை வழிநடத்தி வருகிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத நல்ல ஒரு ஸ்லாக்கியங்களை கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். கோடா கோடி நன்றிகளை ஆண்டவருக்கு ஏறெடுக்க வேண்டும். இந்த மே மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் சங்கீத புத்தகம் 37:34 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 37:34 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஒவ்வொரு நாடுகளும் எல்லா நாடுகளோடு நம்முடைய நாடு மேலோங்கி நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் மற்றவர்களை காட்டிலும் ஒரு மேன்மையை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள். ஆனால்
அப்படிப்பட்டதான உயர்வு, அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு எங்கு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வசனம் அதற்கு நல்ல ஒரு வழியை காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த மே மாதத்திலே ஆண்டவர் ஒரு புதிய வழியை நமக்கு காண்பிக்கிறார். இந்த வழியிலே நீங்கள் நடந்தால்தான் உங்களால் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த பூமியிலே நல்ல ஒரு சமாதானத்தோடு வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு பாதையை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். அப்படி என்ன பாதை? இந்த நாட்களிலும் கூட நாம் நடந்து செல்லுகிற பாதைகளை சற்று நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே இன்றைக்கு உயர்வதற்கு ஒவ்வொரு மனுஷனும் பல தந்திரங்களை அவன் கை கொள்ளுகிறான். எப்படியாவது நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று அநேக தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய திறமை, தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய பதவி, அதிகாரம் போன்ற எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரு மனுஷன் எந்த வழியிலாவது உயர்வு பெறுவதற்கு தனக்கு இருக்கும் அனைத்து ஆதாரங்களையும் அவன் பயன்படுத்துகிறான். லஞ்சம் கொடுக்கிறான். தனது உயர்வுக்கு தடையாக இருப்போரை கொலை கூட செய்கிறான். அதற்கு கூட யாரும் அஞ்சுவது கிடையாது. என்றாலும் அதை பார்க்கும்போது, அந்த வழியை பார்க்கும் பொழுது, தான் நினைத்ததை சாதித்த பின்பு அவன் மனதிற்கு அமைதி இல்லை என்பது மட்டுமே அந்த பாதையில் இருக்கிறது. அவன் என்ன காரியங்களை எல்லாம் செய்து அந்த உயர்வை பெறுவதற்கு அநேகருக்கு துன்பத்தை கொடுத்தாலும், அதே உயர்வை அவன் பெற்றாலும், ஆனால் அவனுக்கு ஒரு நிம்மதி இருக்காது, அதிலே ஒரு அமைதி இருக்காது. தன் தீவினையில் பலத்து நித்திய அழிவை காண்பான் என்று சொல்லிதான் அந்த பாதையிலே செல்வோருக்கு இருக்கிறது. ஆனால் இறைவன் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே அன்பு பிள்ளையே, நல்ல பாதையை காட்டுகிறேன், அந்த பாதையிலே நீ பயணம் செய். அப்படி அந்த பாதையிலே பயணம் செய்யும் பொழுது இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதமாயிருக்க போகிறது, உனக்கு மேன்மையை கொடுக்க போகிறது, உனக்கு சுகத்தை கொடுக்க போகிறது, உனக்கு பாதுகாப்பை கொடுக்க போகிறது. நீ நல்ல உயர்ந்த நிலைமையில இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவாய். அப்படி அந்த பாதையிலே செல்லுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாதையிலே செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு பிள்ளைகளே, எனக்கு அடங்கியிருங்கள், எனக்கு அடங்கியிருங்கள். அதை செய்யும் பொழுது அந்த பாதையிலே நீ நடப்பாய். அந்த பாதையிலே உனக்கு உயர்வு, பாதுகாப்பு, எல்லா காரியம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரது பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க இறைவன் சொல்லுகிறார். இந்த மே மாதத்தில், இயேசுவே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருப்பேன் ஆண்டவரே. அவசரம் கூடாது, அவசரம் பட்டுவிடவே கூடாது. இன்றைக்கு அநேக அவசரங்கள் மனிதர்களை சின்ன பின்னமாக்குகிறது. இன்றைக்கு அவசரங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை அல்ல, மிகவும் கொடிய துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. ட்ரெயின் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நிற்கக்கூடிய நிலைமையிலே நன்றாக நின்ற பிறகு நாம் இறங்க வேண்டும். சிலரை பார்க்கும் பொழுது அது சரியாக நிற்பதற்கு முன்பதாக அவசரப்பட்டு இறங்கி விடுவார்கள். காயங்கள் உண்டாகும், துன்பங்கள் உண்டாகும். அதன் பிறகு அவர்கள் போகக்கூடிய இடத்திற்கு சரியான நேரத்திற்கு போக முடியாது. இறைவன் சொல்லுகிறார், என்னுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அடைக்கலான் குருவி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காலங்களிலே ஒவ்வொரு வீடுகளிலே அழகாக அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இன்றைக்கு அதை பார்க்க முடியவில்லை. அந்த அடைக்கலான் குருவி குஞ்சு பொரித்தவுடன் தாய் இரையை கொண்டு வரும் பொழுது அந்த குஞ்சுகள் வேகமாக அந்த இரையை பருகும். அதே வேளையிலே தாய் இல்லாத நேரத்தில் சில குஞ்சுகள் அவசரப்பட்டு கீழே விழுந்துவிடும். அப்படி கீழே விழுந்த குஞ்சுக்கு பேர் ஆபத்து உண்டு. பூனை வந்து தூக்கிட்டு போயிடும், காகம் வந்து கொத்தி செல்லும். ஆனால் அது அந்த கூடுகளிலே அடங்கி இருக்கும் பொழுது
ஏற்ற வேலை வரும் பொழுது சிறப்பாக அது சிறகடித்து பறக்கக்கூடிய நன்மைகள் உண்டாகும், தீர்க்காயில் உண்டாகும். ஆனால் இன்றைக்கு அவசரம், ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க முடியாமல் அநேக காரியங்களை செய்வதனாலே அநேக துன்பங்கள், அநேக வேதனைகள். யோசேப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது அவனுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை இறைவன் கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவன் பெற்றுக்கொண்ட பின்பு அவன் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தான். எப்பொழுதும் ஒரு அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தான். தன்னைத்தான் உயர்த்தி கொள்ள எந்தவித பிரயாசமும் அவன் எடுக்கவில்லை. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 13 ஆண்டுகள் கழித்து சோதனைக்கு பின் அவன் எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவனுடைய பாடுகள் மிக மிக அதிகமாக இருந்தது. அவசரப்படவே இல்லை. இன்றைய நாட்களிலும் கூட இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்திலே என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை உயர்த்தப் போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். பொல்லாத பலவீனங்கள், சோர்வுகள், அச்சங்கள் உங்களை விட்டு மாறப்போகிறது. என்னுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. எனவே இறைவனே, இந்த மாதத்திலே உம்முடைய பலத்த கரத்துக்குள் நான் அடங்கியிருப்பேன் ஆண்டவரே, அடங்கியிருப்பேன் என்று ஒரு பொருத்தனைகளை செய்யுங்கள். ஆண்டவர் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். இந்த கொள்ளை நோயின் காலத்திலே இந்த அச்சுறுத்தலுக்கு பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பலனை நமக்கு கொடுப்பார். எனவே ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே, நீ இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, தர்மையான எல்லா விதமான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வழியிலே நடக்கும் பொழுது அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு மனத்தாழ்மையாயிரு. தாழ்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனத்தாழ்மை நமக்கு அநேக மேன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு தாழ்மை என்பது கொஞ்சமும் இல்லை. நான் என்கிற ஒரு பயங்கரமான காரியம் அநேகரிடத்தில் இருக்கிறது என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 14:11 தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யார் யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் உயர்த்தப்படுவார்கள். தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சீக்கிரத்தில் தாழ்ந்து போவார்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. அப்படிதான் ஆண்டவர் செய்கிறார். யார் யாரெல்லாம் உள்ளத்திலே ஒரு மன தாழ்மையோடு பேசுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார், அவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். தாழ்மை, இந்த தாழ்மை நமக்கு வேணும். இந்த மே மாதத்தில் இறைவனே, நான் அந்த தாழ்மையாக இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதானே இந்த பாதையிலே நடக்க முடியும். அந்த பாதையிலே தானே ஏராளமான உயர்வுகளும் பாதுகாப்புகளும் இருக்கிறது. கொள்ளை நோய்கள் எந்த அச்சுறுத்தலும் இல்லாதபடி இந்த பாதையிலே நடப்பதற்கு ஒரு மனத்தாழ்மை எனக்கு தாரும். தாழ்மைக்கு எதிர்பதம் பெருமை என்று போடப்பட்டிருக்கிறது. பெருமை ஆண்டவருக்கு கொஞ்சமும் பிடிக்காது. பெருமை நம்மை பாதாளத்துக்கு தள்ளும் ஒரு ஆயுதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். பெருமையே இருக்கக்கூடாது. நேபுகாத் நேச்சார் நாம் எல்லாருக்கும் தெரியும். அவனுக்குள்ளாக இருந்தது ஒரு பெரிய பெருமை இருந்தது. அவன் அழிந்து போனான், மிகவும் பரிதபிக்கப்பட்டவனாக மாறினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நேபுகாத் நேச்சாரை பற்றி வாசிக்கும் பொழுது தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று அவன் சொன்னான். ஒரு பெருமை, இது மகா பாபிலோன் நான் கட்டியது என்று சொல்லி பெருமையாக பேசினான். இந்த வார்த்தை 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யம் வாரம் உன்னை விட்டு நீங்கிற்று அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. பெருமை, அது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு நீ சஞ்சரிப்பாய். பெருமை பாதாளத்துக்கு தள்ளியது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தான் இறைவன் சொல்லுகிறான், இந்த மாதத்தில் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையாக இருங்கள், ஒருவரை ஒருவர் முந்தி வந்தனம் செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் பாராட்டுங்கள், ஒருவருக்கு ஒருவர் நல்ல உதவிகளை செய்யுங்கள், மனத்தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இறைவன் ஒரு பெரிய காரியங்களை செய்து உங்களை வழி நடத்துவான். அந்த பாதையிலே நடப்பதற்கு உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறான். எனவே அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்போம், நல்ல ஒரு மனத்தாழ்மையா இருப்போம். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வழியிலே நடவுங்கள். அவர் காட்டின வழியிலே நடவுங்கள். அவர் வழி இதுவே வழி இதுவே என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த பாதையிலே நடவுங்கள். சங்கீதம் 37-34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இதுதான் வாக்குத்தத்தம், இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அந்த வழியில நட அப்படிங்கிறாரு. நம்ம கேட்கலாம், அந்த வழி என்ன வழி, அந்த வழி எப்படி இருக்கும், அந்த வழி எப்படிப்பட்டது, அந்த வழியில நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அவருடைய வழி என்பது கட்டளைகளை கடைபிடிப்பது தான் அவருடைய வழி, வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து, தேவனே இதன்படி நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே, இதுல ஒன்றுல தவறுனா கூட இந்த பூமியை சுதந்திரிக்க முடியாது, இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ முடியாது, இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்க முடியாத ஆண்டவரே. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 20:3 என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், ஆண்டவரை தவிர வேறு யாரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா? அவர் சொல்றார், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தானியேலை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானியேலும் அவரது நண்பர்களும் அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள எவ்விதமான தந்திரங்களையும் கையாளவில்லை, எதையும் செய்யலை. ஆண்டவருடைய வழியில நம்ம நடக்கணும், அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. கர்த்தரின் வழியில நடப்பதற்கே அவர்கள் ஜாக்கிரதையாக இருந்தார்கள். வேறு வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திரமான வழிகள் அவங்க தேர்ந்தெடுக்கவே இல்லை. நேபுகாத் நேச்சார் செய்த 60 முழ உயரம் 6 முழ அகலமான ஒரு பெரிய பொற்சிலை அதை பண்ணி தாழ விழுந்து வணங்காதவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் நடுவே போடப்படுவான். தானியேல் 3:6 போடப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்களெல்லாம் பார்க்கும்போது அதற்கு அஞ்சவில்லை. இறைவனுடைய பாதப்படியிலே இருக்க வேண்டும், அவர் காட்டின பாதையில் தான் நடக்க வேண்டும். மனுஷன் இந்த பாதையிலே நட என்று சொன்னால் நான் நடக்கக்கூடாது, அவர் காட்டின வழியில் தான் சரியாக நடக்க வேண்டும். கோபம் கொண்ட ராஜா என்ன செய்தார்? ராஜாவுக்கு கோபம் வருகிறது. நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலைகளை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்டவுடன் மீண்டும் அவர் சொல்றாரு, இப்பொழுது தொனிக்கும் வணங்கு உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்றான். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது சத்தம் தொனிக்கும், அப்பொழுது நீங்க வணங்கல அப்படின்னு சொன்னா யார் தப்புவிப்பார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களின் ராஜாவை நோக்கி சொல்லாங்க, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. தைரியமா சொல்லாங்க, நான் அவர் காட்டின பாதையில தான் நான் நடப்பேன், வேறு எதையும் நான் செய்ய மாட்டேன், செய்ய முடியாது, இதை குறித்து உத்தரவு சொல்வதற்கு எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும்
ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி சவாலாக நிற்கிறார்கள். யார் நிற்க முடியும்? யார் நிற்க முடியும்? இன்றைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வழி தவறி நம்ம போகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதே வழியில் நடக்க வேண்டும் என்று இருந்தார்கள். சொல்றாங்க, விடுவிக்க போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. சூளை சாதாரணமாக இல்லை, மீண்டும் 7 மடங்கு இது சூடாக்கப்பட்டது, தூக்கி போடுறாங்க. அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தூக்கி கொண்டு போனவர்கள் கொண்டு போட்டது 4 பேர் விடுதலையாக அக்கினியின் நடுவே உலாவுகிறதை கண்டான். 4ஆம் ஆள் தேவ புத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நேபுகாத்நேச்சார், உன்னதமான தேவனுடைய தாசர்களே வெளியே வாருங்கள், அவர்களிடத்தில் தலைமயிர் கருகாமலும் அவளுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் விழாமலும் இருந்ததை கண்டார்கள். உடனடியாக நேபுகாத்நேச்சார் கூறுறார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தாங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவனே அறிக்கை செய்கிறான், ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி வாயினால இந்த ராஜா அறிக்கையிடுகிறார். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற உயர்விலே நல்ல ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே, என் பலத்த கரத்துக்குள் நீ அடங்கிரு, என் பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கியிருந்து தாழ்மையாயிரு, என் வழியில நீ சரியா நட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு பெரிய நன்மைகளை கொடுப்பேன், ஏராளமான நன்மைகளை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், ஏராளமான கிருபையின் வரங்கள் எல்லாம் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி தர்மையான வேளையில இறைவன் சொல்லுகிறான். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இந்த மே மாதத்தில் ஆண்டவர் நம்மை நான் உயர்த்துவேன், இந்த பொல்லாத கொள்ளை நோயின் பிடியிலிருந்து உங்களை நான் பாதுகாப்பேன், பயப்படாதிருங்கள், அஞ்சாதிருங்கள், அது உங்களை ஒருபோதும் சேதப்படுத்த முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள், தாழ்மையாயிருங்கள், நான் காட்டின பாதையிலே சரியாய் நடவுங்கள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் உன்னை உயர்த்துவேன் என்று நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இறைவன் பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய நல்ல வார்த்தையை கேட்டனா ஆண்டவருடைய பாதப்படியிலே நம்மை ஒப்பு கொடுத்து, இறைவனே இந்த புதிய மாதத்திலே எல்லா ஆசீர்வாதங்களுக்கு தாரும் என்று சொல்லி கண்களை மூடி இறைவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத வழியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில்
தொங்கிலே எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கிலே நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டமையா நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டமையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக மகிமை நிறைந்த தகப்பனே, இந்த மே மாதத்திலும் கூட எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்து தாழ்மையோடு இருந்து இந்த அருமையான உலகத்திலே உம்முடைய வழியிலே சிறப்பாக நடப்பதற்கு எங்களுக்கு பலனை தருவீராக. இந்த மே மாதத்திலும் ஒரு புதிய நல்ல பாதை எங்களுக்கு காட்டுவீராக. இந்த கொடிய வைரஸ் நோயிலிருந்து எல்லாரும் விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக எல்லா பணிகளையும் நாங்கள் செய்யும்படியான காலங்களை காண்பதற்கு உதவி செய்வீராக. விசேஷமாக உலகத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசங்கள் மீது உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக, தேசங்களில் மீது உம்முடைய கிருபை மழை பொழிவதாக. உம்முடைய கரங்கள் நீட்டப்பட்டு ஒவ்வொரு தேசத்தையும் விடுவித்து சமாதானத்தை அருளிச் செய்வீராக. இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் மீது உம்முடைய இரக்கம் அதிகமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்திய தேசத்தின் தென் பகுதியிலிருந்து எழுப்புதல் உண்டாகும் என்று சொன்னவரே, எழுப்புதலுக்கான ஒரு நல்ல ஒரு பிரசன்னம் எழும்பும்படியாக நீர் துணை செய்வீராக. பாவத்தை அறிக்கையிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக நீ சந்திப்பீராக. ஒவ்வொரு வீட்டையும் வேலி அடைப்பீராக. வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. மகிமை கனம் உண்டாவதாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள் நல்ல ஒரு பாதுகாப்பையும் தீர்க்காயலையும் நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்திலே நீர் சொன்னது போல நீ கர்த்தருக்கு காத்திருந்தவருடைய வழியை கைக்கொள் என்று சொன்னீரே, அப்படியே கைக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுத்து அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட நல்ல உயர்வை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதியும். இந்த மாதத்திலே பிள்ளைகள் எங்கு சென்றாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும். நல்ல பாதுகாப்பை அருளி செய்யும். யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது. எல்லாருக்கும் நல்ல ஒரு தீர்க்காயலை கொடுத்து ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும். சமாதானம் இல்லாத உள்ளங்களிலே நல்ல ஒரு சந்தோஷத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி நல்ல நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவீராக. சமாதானம் சந்தோஷம் பெரிதாக அன்பு பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். பொல்லாத கொள்ளை நோயின் அச்சுறுத்தலில் இருந்து எங்களை விடுவித்து நீரே காத்து கொள்வீராக. உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களை காத்து கொண்டு நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் கூட்டுறவு நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.